நண்பர்களே, திருக்கோத்தும்பி இந்த திருப்பகுதி இறைவனிடத்தில் தூது விடுகின்ற இலக்கிய சார்ந்த ஒரு அமைப்பு. சிற்றிலக்கியங்கள்ல இறைவனுக்கு தூது விடுகின்ற வகையில் அமைந்திருப்பது ஒரு சிற்றிலக்கியம். அதுல நாம் நிறைய தூது படிச்சிருக்கோம். பிள்ளை விடு தூது, அழகர் பிள்ளை விடு தூது அப்படின்னு நிறைய தூதுகள் உண்டு. நம்மளுடைய சைவ சித்தாந்தத்துல உமாபதிசமும் நெஞ்சு விடு தூதுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதாவது தூது இலக்கியம் எதை தூது இலக்கியமா வச்சு பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பறவைகளை தூது விடுகின்ற வழக்கம். மயிலை தூது விடுகிறது. மணிவாசக பெருமானே உயிரை தூது விட்டு இருக்கிறார், கிளியை தூது விட்டு இருக்கிறார். அந்த 18வது பதியம் 19வது பதியம்லாம் மயில், இந்த குயில், கிளியெல்லாம் தூது விடுகின்ற பாடல்கள் நாம் பார்க்கிறோம். இங்க மணிவாசக பெருமான் தும்பியை தூது விடுகிறார். நெஞ்சு விடு தூதுங்கிறது எந்த இலக்கியத்திலும் இல்லாத ஒரு புதுமையை கொண்டு வந்தார் நம்முடைய உமாபதிசம். நெஞ்சை தூது விடு இல்லை, அது ஒரு அமைப்பு. இப்போ அங்கே தும்பி, இது எப்படிப்பட்ட தும்பின்னு கேட்டீங்கன்னா, மடத்தும்பி இல்லை, இது அரச தும்பி, போர் தும்பி. இந்த வண்டுகள்ல சில்வண்டல் அரசன், இதுல பெரிய வண்டு வடிவத்தில் இல்லை, அருள்ல. இந்த அருள்ல இது எப்படிப்பட்ட வண்டு? உயர்ந்த நிலையில் இருப்பது. அப்படி நம்மை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தூது பகுதி இல்ல தும்பி. இந்த வண்டை தூது அனுப்புகிறார் இறைவன். நடராஜ பெருமான் கூத்த பெருமான் தூது அனுப்புகிறார். அனுப்பி அதுக்கு அறிவுறுத்துகிறார். வண்டே, நீ உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் பெரிய இன்பமா கருதி கொண்டிருக்கார். உனக்கு நான் உயர்ந்த ஒரு இன்பத்தை சொல்றேன். அந்த இன்பத்தை நாடி நீ போ. அந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? உலகத்தில் இருக்கிற இன்பம் போல பார்த்தாதான் சாப்பிட்டாதான் இனிக்கின்ற இல்ல, எப்ப இனிக்கிற இன்பம். நான் சொல்ற இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? எப்போதும் இன்பம் தருகின்ற இன்பம். நீ சாப்பிட இன்பத்தேன் எப்படிப்பட்டத்தேன்? ஒரு வினாடியில போயிடும். அந்த இன்பத்தேன் எப்படிப்பட்ட இன்பத்தேன்? ஒரு வினாடியில போயிடும். மகரந்தத்தில் இருக்கக்கூடிய தேனை, திணைத்தனை உள்ளதோர் திணைத்தனை. திணைனா என்னதுங்க? அளவுல ரொம்ப சின்னதுக்கு பேரு திணை. அதை குறிப்பிடுவதாக திணை. அப்படி திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. அப்ப வேற என்ன தம்பியா சாப்பிடுறது அப்படின்னா, நினைதோறும் காண்தோறும் பேசும். இதுல விளக்கம் சொல்லணும், அனுபவம் தான் பேசணும். நினைதோறும் காண்தோறும் பேசும் தோறும் அனைத்து எலும்பு உள்நேக. சாப்பிட்டா, இந்த தேனை சாப்பிட்டா உனக்கு நாக்குக்கு இன்பம் வரும், உடம்புக்கு இன்பம் வரும். நான் சொல்ற சிவமாகிய தேனை சாப்பிட்டீங்கன்னா, நினைச்சா, பார்த்தா, பேசனா, கேட்டா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்பு எலும்பு எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கும்? இன்பம் பெருகும். அது எங்க சொன்னாரு? வேற ஒரு இடத்துல. இது அந்த பகுதியில சாமி என்ன செய்துட்டாரு தெரியுமா? எப்பு துளைதோறும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்து ஆங்கெனக்கு அல்லூர் ஆக்கை அமைத்தன. உடம்புல பெயர்வதா ஒரு நாம் கேள்வி விடுறோம். அவருக்கு என்ன ஊருதான்? அல்லு ஊருதான். இல்லைங்க, தேன், இன்பத்தேன் பாய்த்து நிரம்பிய அற்புதமான தாரைகள் எப்ப துளைதோறும் ஏற்றின. புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா, உடம்புல எத்தனை துளைகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? கண்டுக்கு தெரிஞ்சது 9 தொலை. 1 9 வாசல் வைத்தால் ஒக்க அடைக்கும் போது இதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தொலை. ஆனா கண்ணுக்கு தெரியாது லட்சக்கணக்கான துளைகள் உடம்புல உண்டு. அவ்வளவு ஆயிரக்கணக்கான துளைகள் உடம்புல உண்டு. இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை தொலையும் சாமி என்ன பண்ணிட்டாரா? ஒரு ஊசி எடுத்துக்கிட்டாராம். அந்த ஊசியில இரும்பங்கிற தேனை நிரப்பிட்டாராம். புரியுங்களா? ஒவ்வொரு ஓட்டையில வச்சு குத்தி குத்தி நிரப்பி விட்டாராம். அற்புதமான இனி அதான் சொல்றாரு, இன்பத்தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள். சாமி எனக்கு உடம்பு முழுக்க என்ன பண்ணிட்டாரு? தேனை ஏற்றி விட்டார். இந்த சிவானந்தமாகிய தேனை என்னால பொறுக்க முடியல. சொல்லுவது அறியேன் பாவி முறையோ தரியேன் நாயேன் தானினை செய்தது. எனக்கு ஒரு செஞ்சதை நான் என்னன்னு சொல்லுவேன், என்னால் சொல்லவே முடியல. சொல்ல
அனுபவம். சொன்னீங்கன்னா இன்பத்துக்கு மதிப்பே கிடையாது. மதிப்பே என்னங்க இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஜிலேபி கொடுத்தாங்க, நல்லா இருந்தீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்தது. எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? நல்லா இருந்தது. இனிப்பாரு சொல்ல முடியுமா? இனிப்பா இருந்தது, நல்லா இருந்து இனிப்பாரு. சரி, நான் இனிப்பா இருந்ததுன்னு சொன்னேன், நீங்களே ஏற்கனவே அந்த இனிப்பை சாப்பிட்டுட்டீங்க, அதனால உங்களுக்கு என்ன புரியுது? இனிப்பு சுவை. 2 பேருக்கு அந்த அனுபவம் மேட்ச் ஆகும். புரியுங்களா? இப்போ எல்லாரும் திருப்பதி லட்டு சாப்பிட்டுருக்கீங்க, சாப்பிட்றீங்களா? திருப்பதி லட்டு சாப்பிடாத யாராவது இருக்கீங்களா? சாப்பிட்றீங்களா? சாப்பிடாத யாராவது கை தூக்குங்க. திருப்பதி லட்டு நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு தான் கை தூக்குங்க. அவங்கள்ட்ட போய் திருப்பதி லட்டு நல்லா இருக்கும், திருப்பதி லட்டு அன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் வந்து ரொம்ப அன்பானவர், அவரோட இன்பம் நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி திருப்பதி லட்டு சாப்பிடாதவங்கள்ட்ட போய் சொல்ற மாதிரி இன்பத்தை நான் சொல்றேன். அந்த இன்பத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும்? அனுபவிச்சிருக்கணும். ஏற்கனவே அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? ரிசீவ் பண்ண முடியும். ஆமா, இவங்க சொல்ற திருப்பதி லட்டு இப்படித்தான் இருக்கும், நாம் சாப்பிட்டுக்கிறோம், நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சிவா அனுபவத்தை என்ன பண்ணிக்கணும்? அனுபவிச்சிருந்தா தான் நான் சொல்ற விஷயத்தையே நம்ம முதல்ல அடியார்கள் அருளாளர் சொன்ன விஷயத்தை நம்ம எப்போ கிரகிக்க முடியும்னா, அது ஏற்கனவே நாம் இன்பம் சிவப்போ கருப்போ, தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் அறிவே, தேனுக்குள் இன்பம் செறிந்தார் போல உனக்குள் ஈசன் உறைந்திருந்தார். அனுபவிச்சு கொடுத்தாங்க தேனோட இன்பம் தெரியும். அதனால இங்க சொல்ற, திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனும் நாடு, திணைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்த தேர் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் பொத்தும்பி. அப்படிப்பட்ட ஒரு தேர்ந்த இடத்த சொல்றேன், போய் பார், சாப்பிடு, எப்ப இன்பத்தை அனுபவி அப்படின்னு சொன்ன இடம் 10வது திருப்பதியற்ற அனுபவம். அதுல சொல்லால் அடங்கா சுகக்கடலில் வாய்மடுக்கி நல்லார் என் இன்பத்தாகம் தீராது பராபரமே. பராபரத்தின் மேல தாய்மானவர் அருமையான சொல்றார். நான் எப்படிப்பட்ட சுகத்தை அனுபவிக்கணும் தெரியுமா? சொல்லால் அடங்கா சுகக்கடலில் வாய்மடுக்கில் அல்லால் என் தாகம் வருமோ பராபரமே. அந்த சுகக்கடல் எப்படிப்பட்ட சுகக்கடல்? சொல்லால் அடங்கா சுகக்கடலில் வாய்மடுக்கில் அல்லால் என் தாகம் தீருமோ பராபரமே. அது எப்படிப்பட்ட கடலா இருக்கணும்? சொல்லால் அடங்காத சுக. எனக்கு பயங்கரமான தாகம். என்ன தாகம்? நல்லா சொன்னாங்க. எப்படிப்பட்ட தாகம்? அருள்தாகம். எனக்கு பிடிச்சிருக்கிற பசி சிவப்பசி. இந்த பசி தாகம், இந்த தாகம் தீரணும் என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட இடத்தை வாய்மடுக்கணும். அந்த சுகக்கடல்ல போய் நான் தண்ணி குடிக்கணும்னு கேட்கிறேன். அதான் மணிவாசல் பெருமா, நீ கொடுக்குற, என்னாலதான் குடிக்க முடியல. நீ வாரி வாரி வழங்குற, என்னால என்ன பண்ண முடியல. நீ வழங்குகின்றாய்க்கும் அருளாரம்பத்தை வாரிக்கொண்டு நான் என்ன பண்றேன்? தாகமா இருக்குது, அள்ளி அள்ளி முடியாம என்ன பண்ணிட்டேன்? வாயை தப்புன்னு வச்சுட்டேன். அது பரமானந்த கடல். எப்படிப்பட்ட கடல்? பரமானந்த கடல். அது 5 பம்பு செட்ல வர மாதிரி புது 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 வருது. நான் என்ன பண்ணிட்டேன்? தாகமா இருக்கு, என்ன பண்ணிட்டேன்? கையில வாங்கி குடிக்காம வாயை போய் வச்சிட்டேன். என்ன ஆயிடுச்சு? மூக்கு அடைச்சிக்கிச்சு, வெட்டிக்கிச்சு, வாய் அடைச்சிக்கிச்சு, எல்லாம் அடைச்சிக்கிச்சு. அப்போ சொல்லால் அடங்கா சுகக்கடலில் வாய்மடிக்கு எல்லாம் என் தாகம் தீருமோ பராபரமே சொல்ற மாதிரி ரொம்ப அருமையா. நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம் எப்படிப்பட்டதுன்னு ஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதியில சொல்ற பதியத்துல, ஒரு காட்டுல ஒரு மதம் பிடித்த யானைகிட்ட ஒண்ணு சிரிச்சு, கதையை மட்டும் சொல்றேன், அந்த பாட்டு இருக்கிற கதையை மட்டும் சொல்றேன். காட்டுல மதம் பிடிச்ச யானைகிட்ட ஒரு சிக்கிட்டான். அது துரத்துற வேகத்துக்கு ஓடுறான். ஓடும்போது இப்படிப்பட்ட காடுன்னா ஃப்ரீயா ஓட முடியுமா? என்ன ஓடுபாதையா? நல்லா வேகமா எப்படி வேணா ஓடலான்ட்டு
கடிச்சு விட்டு விழுந்தான், கால் கிழிச்சது, மோகம் கிழிஞ்சது, பல்லு உடைஞ்சது, ரத்தம் வந்தது, அங்கங்க காயம் கீரல், ரத்தம் வேக வேகமா ஓடுறான், தப்பியா தப்பிச்சா போதும்ட்டு. திடீர்னு அங்கிருந்து ஒரு பெரிய ஆழ்குழியில விழுந்துட்டான். கடிச்சு வச்சிருந்த ஆழ்குழியில விழுந்துட்டான். இந்த ஆழ்குழியில விழுந்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சி விழுந்துட்டு இருக்க போதே, அப்பா நாம யார்கிட்ட தப்பிச்சுக்கிட்டோம், யாரையிலிருந்து தப்பிச்சுக்கிட்டோம். கீழே போய் விழுகல, கீழே போய் ஒரு மரவாது பிடிச்சுக்கிட்டான், மரவாத பிடிச்சுக்கிட்டான். இப்ப மரவாத பிடிச்சுக்கிட்டுதான் அப்படின்னு ஒரு பெருமூச்சை வெட்டன. அவன் மேல பார்த்தா யானை தும்பிக்கை புரிஞ்ச வரைக்கும் எப்படி விட்டு எப்படியா பூச்சனை போயிடலாம், தப்புன்னு வழி போட்டுடலாம். ஒரு கெட்ட தூரத்துல அவன் இல்லை, கொஞ்சம் கீழே இருக்கிறான். மூச்சு விட்டு கீழே பார்த்தா ஒரு முதலை கீழே, ஒரு முதலை சரிங்களா, தண்ணிக்குள்ள அப்படியே நீராடி போச்சு அப்படின்ட்டு பெருமூச்சு விட்டு எப்படியாவது வாழை கெட்டியா பிடிச்சிக்கணும் விட்டுறாதவா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், பத்துன்னு பிடிச்சிட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல இந்த வாதை ஒரு 2 எலி பிடிச்சி தரிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு கருப்பு எலியும் ஒரு வெள்ளை எலியும் என்ன பண்ணிட்டு இருக்குது, அப்படியே பொறிச்சுக்கிட்டு இருக்குது. பொறிச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வாது தொங்கிட்டே இருக்கு. கீழே விழுந்தா இப்படி, மேல போனா அப்படி, சிக்கனா செதறலு சீவனா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நேரம் எப்படியா இருக்குது, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இவ்வளவு ஆபத்துல இருந்து கொண்டு இருக்கிறான். அவன் ஆபத்தை நினைச்சு பாருங்க. அந்த ஆபத்துல இந்த மரவாது வந்தது இல்லையா, இந்த மரவாது ஒரு தேன் கூடு, அந்த தேன் கூடு உடஞ்சிருச்சு. அந்த தேன் கூடுல இருந்து அப்பப்ப ஒரு நிமிடத்துக்கு ஒரு டிராப்பு எங்கேயாவது விழுகுது, சரிங்களா? இத அந்த வேகத்துல போய் கேட்ச் பண்ணணும். கரெக்டா நேரம் என்ன பண்ணுது, வருது, ஒரு துளி திடீர்னு வெளியே விழுகுது, ஒரு துளி என்ன ஆகுது, ஆளும் வாயை நீட்டு பிடிச்சிக்கலாம். எப்படா இந்த தேன் வரைக்கும், எப்படா இந்த உலகம் எப்படி காத்துட்டு இருக்குது, மேல இருந்து ஒரு பக்கம் கூப்பிடுறதுக்கு, விண்ண உலகத்துல கூப்பிடுறதுக்கு ஒரு கூட்டம் கூப்பிட்டு, நரகலோகத்துக்கு போறதுக்கு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குது, இல்ல பகல் இரவு 2 கொதிச்சுட்டு இருக்குது, காலம் போயிட்டே இருக்குது. உலகத்துல எங்கேயாவது ஒரு சொட்டு தேன் இன்பம் கிடைக்காதா அப்படின்னு இந்த நண்பத்தை நாடிதான் வாழ்க்கை ஓடுதே தவிர, புரியல கரை கடப்பதற்கு என்ன வழி, புரியல? இப்ப இந்த இன்பத்துல தங்கி இருந்தா அவன் இன்பத்துல தங்கி அங்க விழுந்து சாகணும். ஒரு புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், இந்த வாது ஒரு நேரத்துல உடஞ்சு இந்த இன்பம் முக்கியமான இல்ல, இதை தாண்டி நாம என்ன பண்ணோம், கடந்து வேற இடத்துக்கு போகணும், நிலையான இடத்துக்கு போகணும்னு நினைச்சு ஓடி இருப்பான். ஆனா அப்படி அறிவு இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்துன்னு சொல்லி ஞான சம்பந்தர் வருந்துகிறார், சரிங்களா? யானை வாய் தேரை முதலை வாய் தேரை வாய் அப்படின்னு சொல்லி பாட்டை பாடி இப்படி உன்னோட வாய், முதல வாயில ஒரு தேரைச்சிக்கு, தேரை வாயில ஒரு கரப்பாம்பூச்சிக்குச்சு. இந்த கரப்பாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் சாக போறோம், அந்த தேரைக்கு பொறுத்து நம்ம உணவு கிடைச்சிச்சு. இந்த தேரையை பொறுத்த வரைக்கும் முதல வாயில சாக போறோம், அந்த முதலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு உணவு. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு மகிழ்ச்சியா ஓடிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கையை நினைச்சு விட்டு, அது வாழ்க்கை அல்லப்பா. இந்த இன்பம் நிலைத்த இன்பம் இல்ல, நிலைத்த சிவானுபவமாகிய இன்பத்தை நான் சொல்றேன். அவனோட போய் நீ ஐக்கியமாயின்னு சொல்ற தலைப்பு தான் சிவனோடு ஐக்கியம் திரு கோத்தும்பி என்பதை புரிந்து கொள்வதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி.